மார்னிங் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 மாஃபியா கிங் வித் 1 கேர்ள் தான். போன பாட்டில் ஜிமின் அப்படியே அவங்கள தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நீங்களும் ஜிமின் எனக்கு தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. ஜிமினும் ப்ளீஸ் டி இப்படியே தூங்கு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், இப்படியே தூங்குடி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினும் அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறான். 2 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இங்கே ரியா எல்லா பிளானும் சொதப்பிடுச்சின்னு செம்ம கன்னில் சரி நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. மார்னிங் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை, பிகாஸ் சாட்டர்டே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தயாங் அப்படியே எழுந்து டைம் பார்க்குறான். இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிருப்பான். சாட்டர்டே தானே லீவு காலேஜ், அதனால் உங்களோட இன்றைக்கு அவனோட ஷெட்யூல் ஷோ வந்து அப்படி இன்னும் எந்திரிக்கவே இல்லை, ஒரு வேளை லீவுன்னு இன்னும் தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஜிமினோட ரூமுக்கு வரான். ஜிமின் வந்துட்டு ரூமில் லாக் பண்ணல, அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அப்படியே பார்க்குறான், கதவை ஓப்பன் பண்ணி தயாங்க. நீங்களும் அப்படியே அவன் பக்கத்தில் படுத்துட்ருக்கீங்க. ஜிமின்னு அப்படியே நல்லா தூக்கத்தில் பரண்டு படுத்து அந்த பக்கம் திரும்பி தூங்கிட்டு இருக்கான். ஸோ தயாங் உள்ளே வந்து சத்தமே இல்லாமல் அப்படியே அந்த பெட்ஷீட்டை எடுத்த ஜிமின் மேலே தூக்கி போட்டுட்டு உங்களை அப்படியே ஃப்ளார் மாதிரி தூக்கிட்டு போகிறான். போய் அவனோட பெட்டில் படுக்க வச்சிடறான். நீங்களாம் அவன் தூக்கிட்டு வந்ததில் எதுவும் தெரில, உங்களுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் சினுங்குறீங்க. தயாங் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே நம்ம வெளியில் போகலான்னு பார்த்தா நீ என்னடி தூங்குற, சரி ஓகே தூங்கி எழுந்ததும் போகலாம், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தயாங்க தூக்கம் இல்லாட்டியும் அவங்க கூட சும்மாவே படுத்துருக்கிறான். அவங்கள அப்படியே பார்த்துட்டு இங்கே ஜிமினும் ஏதோ மூஞ்சில் வந்து விழுந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பெட்ஷீட்டு இவன் என்ன தூக்கத்தில் நம்ம மேலே பெட்ஷீட்டை போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு பெட்ஷீட்டை நகர்த்தி விட்டு பார்க்குறான். நீங்கள் இல்லை, எங்கே ஹீராவை காணும் அப்படின்னு சொல்லி எழுந்து பெட்டு கீழெல்லாம் தேடி பார்க்குறான். காணுமே இவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை எழுந்து கீழே போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு அவனே இறங்கி கீழே வரான். வந்தால் யாருமே இன்னும் எந்திரிக்கவே இல்லை, எல்லாம் சாட்டர்டேன்னு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மற்ற நம்ம சுகர் ஆரம் ஜின் வந்துட்டு அவங்களோட ஒர்க்குக்கு எப்பவும் போல் கிளம்பி போயிட்டாங்க. இங்கே கீழே வந்த ஜிமினோ மெய்டிக்கிட்ட ஹீரா வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் எழுந்திருக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆக்சுவலி ஜிமின் தானே எஸ்டே பார்த்துருப்பா, ஸோ அவன் ரூமில் தானே இருக்கான் அப்படின்ட்டு ஜிமின் நான் ரெஸ்ட் ரூம் செக் பண்ணல, ஸோ ஒரு வேளை அங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி அவன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரான். எங்கே போயிருப்பா இவ, காலையில் எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம ரெஸ்ட் ரூம் செக் பண்ணலாம், அங்கே தான் இருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கேயும் நீங்கள் இல்லை, இங்கே எங்கேயும் காணும், இன்னும் எழுந்திரிக்கவே இல்லைன்னு மெய்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஜிமின் ஒரு வேளை யாராவது வந்து நம்ம ரூமில் வந்து அவளை தூக்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி வேறு யார் இன்றைக்கி அவனோட கோட்டை அவன் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட்லேயே ஜிமின் வந்து தயாங்கோட ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டான். கண்ணை முழிக்கிறீங்க. தயாங் வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே திரும்பவும் படுத்துக்கிறான். நீங்கள் கண்ணை நல்லா கசக்கி விட்டு பார்க்குறீங்க. ரூம் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியுது. மறுபடியும் நல்லா கசக்கிட்டு பார்க்குறீங்க. தயாங் படுத்துருக்கோம். டக்குன்னு அவனோட டிஷர்ட்டை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் எடுத்து பார்க்குறீங்க. தயாங்குக்கு சிரிப்பே வந்தது. என்னடி ஊத்து பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஜிம்மின் எப்படி தயாங்கா மாறினா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தயாங்கும் நல்லா சிரிச்சிட்டு அதான் மேஜிக், எப்படி பற்றியா மேஜிக்கு அப்படின்னு சொல்லவும் கிழிச்சான் மேஜிக் பண்ணுற மூஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லி ஜிமின் உள்ளே வரான். நீங்கள் அப்போ தான் ஜிமின் நீ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ தான் இந்த ரூமை நல்லாவே பார்க்குறீங்க. இது தயாங்கோட ரூம், இங்கே அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை தான் நானும் கேட்க வந்தேன், இந்த திருட்டு பைய உடனே எனக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறீங்க. அப்போ தயாங்க சிரிச்சுட்டு டேய் என்னடா நினச்சிட்ருக்குற, இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு. ஆமாடா எனக்கு தெரியாமல் என் ரூம்லேருந்து நீ இவ்வளோ தூக்கிட்டு வந்திருக்க, இல்லை கடத்திட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லா. செம்மையாக காமெடி பண்ணுற, காலங்காத்தாலேயே ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு, அடி வாங்கிறாது அப்படின்னு சொல்லி தயாங்க ஜிமினை விரட்டுறான். ஜிமின் அதெல்லாம் முடியாது, என்கிட்ட கேட்காம என் பர்மிஷன் இல்லாமல் நீ எப்போ அவளை தூக்கிட்டாலாம் அப்படின்னு. சார் உங்களோட பர்மிஷன் லிமிட் எஸ்டர்டே நைட் 12 மணியோடு முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக எனக்கு தான், நான் போகுதுன்னு விடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா தயாங்க. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. இவங்க 2 பேரும் சண்டை போதை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கு. நீங்கள் அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்த்து நீயா என்னை தூக்கிட்டு வந்தா அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் நான் தான் தூக்கிட்டு வந்தேன், மேடம் கண்ணை முழிச்சு என்னை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு நினச்சேன் அதான் அப்படின்னு சொல்கிறான். அட பாவி அப்படின்னு சொல்லி ஜிமினும் அப்படியே மறைச்சிட்டு
சரி இதெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பாகுது, நான் போய் தூங்குறேன். சாட்டர்டே தேவையில்லாமல் சீக்கிரமாக எழுந்துட்டேன். சரி அவளை பார்த்துக்கோ ஹீரோ, இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறா. நீ போடா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தயாங்க விரட்டி விட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் என்ன குறுகுறுன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எதுக்கு இப்போ என்ன நீ தூக்கிட்டு வந்தா, நானே எழுந்தால் வரமாட்டேன் அப்படின்னு. அதான் சொன்னல, எழுந்ததும் நீ என்ன பார்க்கணுன்னு நினச்சேன், அதான் அதுக்குள்ளே அந்த கிறுக்கை வந்து கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்கிறான். சரி சரி நீங்கள் சிரிச்சிட்டதுக்கப்புறம், சரி இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ காலேஜில் என்ன பிளான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் உன்னை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன், நம்ம வெளியில் ஜாலியாக போய் சுற்றலாம், அதுக்காக தான் நீ எழுந்திருப்பேன்னு நினச்சேன், நீ எழுந்திருக்கலையா, சரி நானே தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தயாங்க. ஓகே ஓகே நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. தயாங்க அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அந்த வாலில் பின் பண்ணி மார்னிங் கிஸ் கொடுத்துட்டு அப்புறம் போ அப்படின்னு சொன்னா. ஏய் போடா அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க, நான் ப்ரஷ்ஷு கூட பண்ணல அப்படின்னு. தயாங்க உங்களை அப்படியே உங்களை இப்போ பார்த்துட்டு, நான் மட்டும் நான் ப்ரஷ் பண்ணிட்டா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படியே கிஸ் பண்ண. நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணி, இரு நான் போய் ப்ரஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. தயாங்க சிரிச்சிட்டே இருக்கான். நீங்கள் பாட்டுக்கா உள்ள வேகத்தில் போயிட்டீங்களே தவிர அங்கே உங்களோட ட்ரெஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மறந்துட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு, ஐயோ நம்ம ரூம் நினப்பில் இங்கே வந்துட்டோமே, இப்போ எதுவுமே இல்லையே, எதுவும் எடுக்கக்கூட இல்லையே அப்படின்னு எப்போ யோசிக்கிறீங்க. ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி குளிக்க ஆரம்பிச்சதும் தான் உங்களுக்கு இந்த நினைப்பே வருது. போச்சு இன்றைக்கி இவன் நம்மளை கைமா பண்ணாமல் விடமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு பொறுமையாக அப்படியே மண்டையை வெளியே நீட்டி பார்க்குறீங்க. தயாங் வந்து ஏதோ பெட்டில் உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டு இருக்கான். தயாங்க பார்த்துட்டு நீங்கள் தயாங் அப்படிங்கிறீங்க. தயாங் சொல்லு பேபி குளிச்சிட்டியா, வா சீக்கிரம் டைம் ஆச்சு, நான் வேறு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுந்து வரோம். அப்படின்னு நீ கத்துறீங்க. என்னடி அப்படின்னு. இல்லை நான் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தயாங் சிரிச்சிட்டே, சரி சரி இன்றைக்கி நீ என்ன போடணும் அப்படின்னு நானே உனக்கு செலக்ட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன், இதை வந்து போட்டுக்கோன்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறான். சரி அப்படியே கொஞ்சம் டவல் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொடுக்க வந்தவன் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு, நீ டவல் கூட இல்லாமல் தான் இருக்கா பேபி அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஐயோ டேய் ஒழுங்கா அங்கேயே கிட்ட வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. டே இதை நீ முன்னாடியே சொல்லுவேனா அப்படியே சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி பெட்டில் போட்டு கடகடனே வந்து அந்த கதவை தள்ளுறான். நீங்களும் கதவை தள்ளாமல் பிடிச்சி, தயாங்க ப்ளீஸ் தயாங்க இப்படிலாம் பண்ணாத தயாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ப்ளீஸ் தயாங்க அப்படின்னு. ஐயோ ப்ளீஸ் நீ எனக்கு கூட ஒரு மாதிரியாக இருக்குடி அப்படின்னு. நான் இப்போ தான் நான் குளித்தேன் அப்படின்னு. இன்னொரு டைம் குளிக்கலாம் பேபி தப்பே இல்லை அப்படிங்கிறான். ஹலோ ப்ளீஸ் 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 அப்படின்னு கெஞ்சவும் அப்புறம் தயாங்க சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு உங்களுக்கு டவலை கொடுத்துட்றான். நீங்கள் அப்பாடா அப்படின்னு சொல்லி நல்லா வந்து தோட்டிட்டு தலையை தோட்டி டவலை கட்டிட்டு வெளியில் வரீங்க. தயாங்க வந்ததும் அப்படியே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் பிடிச்சி தழுவிட்டு ஏய் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா போ அப்படின்னு சொல்லி விரட்டுறீங்க. சரி சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டவலை நைஸாக உருவ பார்க்குறான். நீங்கள் ஏய் அப்படின்னு அவன் கையிலே ஒரு அடியை போட்டு ஒழுங்காக போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டுறீங்க. போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே உங்களையே பார்த்து சினிங்கிட்டே போகிறான். ஐயா பார்த்து சினுங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறீங்க. தயாங் போனதுக்கப்புறம் நீங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நிற்கிறீங்க. தயாங் குளிச்சுட்டு அப்படியே தண்ணி தலையில் சொட்ட சொட்ட அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் ஹே தலையை தோட்ட மாட்டியா, இப்படி தான் ஈரத்தோடு வந்து நிற்பியா அப்படி. தோட்டி விடு, நீ எதுக்கு இருக்க என் பொண்டாட்டின்னு அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் உனக்கு ரொம்ப நக்கல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு நீங்கள் அப்படியே தலையை தோட்டி விட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் கையை தூக்கி தோட்டும் போது உங்கள் டிஷர்ட் மேலே ஹிப்பு தெரியுது. அப்படியே தயாங்க உங்கள் ஹிப்பில் அப்படியே கையை வச்சுட்டு சும்மா இருப்பானா அவன் வேலையை காட்டான். நீங்கள் கையிலே ஒரு அடியாக போடுறீங்க. சும்மாவே இருக்க மாட்டியா நீ அப்படின்னு அப்படின்னு சொல்லி மூஞ்சியை திருப்பிக்கிறான். அவரை நீங்கள் சிரிச்சுட்டு ஒரு வழியாக தலையெல்லாம் தொட்டிக்கிட்டு சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதும் நீங்கள் அப்படியே 2 பேர் கீழே இறங்கி வரீங்க. இன்னுமே நம்ம கும்பகர்ணன் கசின் பிரதர் மாதிரி தான் ஹோபி ஜிமின் ஜேக் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் மெய்டிட்ட வந்து நாங்கள் வெளியில் போயிருக்கோன்னு சொல்லிடுங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் சித்தியும் ரியா கிட்டேயும் அதே சொல்கிறீங்க. ரியாவோ நீங்கள் 2 பேரும் கிளம்பி போகிறது பார்த்துட்டு நானும் வரேனே அப்படின்னு 3rd வீல் மாதிரி ஒட்டிக்கிட்டு வர பார்க்குறா. நீங்கள் ஐயோடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தங்கச்சி தானே அப்படின்னு உங்களுக்கு தான் அவளை பற்றி எதுவும் தெரியாதுல்ல. ஸோ கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சி நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. தயாங்கம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லுக்கை விட்டதில் அந்த மாதிரி உங்களை
டெரர் முறைச்சிட்டு அவங்க சித்திக்கிட்ட, ஆண்டி நீங்கள் ரியா வேணால் வெளியில் ஜேகே இல்லை ஹோபி யாரையா கூட்டிகிட்டு போக சொல்லுங்களேன், நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறான். அவன் தயங்கிறத பார்த்தே எங்கள் சித்தி புரிஞ்சுட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு, அவங்க 2 பேர் புருஷன் மராட்டி எங்கேயா போவாங்க, நீ எங்கேயாடி ஓட்டிக்கிட்டு போகிறேங்கிற ஓட்டுப்பில்லு மாதிரி, அதெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகிற இல்லாட்டி அவங்க எந்திரிச்சோன்னு எங்கேயா கூட்டிகிட்டு போவாங்க, அமைதியாக இங்கேயே அடங்கிரு அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இந்த அம்மா வேறு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கா அப்படின்னு அப்படியே உங்கள்கிட்ட கெஞ்ச பார்க்குறா, தயாங்கோ டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுட்டு கூட வேணாம் நாங்கள் வெளியில் பார்த்துக்கிறோன்னு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னாலும் நீங்கள் எங்கே மனசு மாதிரி அவளையும் கூட கூட்டிகிட்டு வந்துடுறீங்களோ அப்படின்னு. அப்புறம் 2 பேருமே காரில் இருந்தோம், கார் ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கேன். தயாங் மூஞ்சில் சிரிப்பே இல்லை, கொஞ்சம் ஒருன்னு தான் இருக்கான். நீங்களும் தயாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இப்போ நீ கோவப்படுறா அப்படின்னு. அப்புறம் தங்கச்சி வரேன்னா கூடயே கூட்டிகிட்டு வந்துடுவியா, நானும் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஓகே ஓகே புரியுது, இருந்தாலும் அவ்வளோ சின்ன பொண்ணு நான் வேணா ஸ்கூல் படிக்கிறாளா இல்லை எல்கேஜி பாப்பாவா, இது கூட தெரியாது, கொஞ்சம் கூட இங்கீதமே இல்லை அவளுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான். சரி வீடு திட்டாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக குள்ளன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் சரி நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பசிக்குது எனக்கு, வீட்லேயும் நீ சாப்பிட விடல அப்படி சொல்கிறீங்க. சரி ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வரான். 2 பேரும் உள்ளே போகிறீங்க. அப்போ ஆப்போசிட்டில் வந்து பசங்க பேசிக்கிட்டே வந்து தெரியாமல் அவங்க மேலே மோதிடுறாங்க. தயாங்கும் செம்ம கடுப்பாயிருது. ஏற்கனவே அவன் கோவத்தில் இருக்கான். டப்புன்னு கன் எடுத்துறான். நீங்கள் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டீங்க, அடி தெரியாமல் அடித்ததுக்கெல்லாம் கண்ணை தூக்குறானின்னு சொல்லி அவங்க அப்படியே கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு உள்ளே வைங்க அப்படின்னு. அந்த பசங்களும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆடி போயிடுறானுங்க. அப்படியே சாரி சிஸ்டர் தெரியாமல் அப்படி. ஓகே 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 நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களும் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடுறீங்க. தயாங்க என்ன தெரியாமல் கண்ணில் பார்த்து வரணும்லன்னு தெரியாதா என்ன பசங்களோ அப்படின்னு சொல்லி அப்படியே அவனுங்க முறைச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இதுக்கெல்லாம் இதுக்கடா இவ்வளோ நீ டென்ஷன் ஆகுற, பாரு ரொமான்டிக்காக வெளியில் டேட் கூட்டிகிட்டு வரேன்னு ஜாலியாக வந்தால் நீ என்னன்னா இப்படி மூஞ்சி சுட்டுன்னு வச்சுட்டு டேவே எனக்கு வேஸ்ட் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே மூஞ்சி சும்மா அப்படியே இது மாதிரி வச்சுக்கிறீங்க, சேடாக இருக்க மாதிரி. தயாங்க அச்சோ என் பேபி மூஞ்சி இவ்வளோ சின்னதாக போச்சு, சரி சரி நான் கோவப்படல, ஓகே நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக உள்ள நீங்கள் எப்பாடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் எவனும் நம்ம மேலே மோதிடாமல் நம்ம தான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்து நடந்து வரீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு ஒரு டேபிளில் உட்காந்ததுக்கப்புறம் 2 பேருக்கும் என்னென்ன ஃபுட்டு வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை தான் தயாங்க வந்து ஆர்டர் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுட்டே நீ கொஞ்சம் சிரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. தயாங்க உடனே உங்களை பார்த்து சிரிக்கிறான். 2 பேரும் அப்படியே 2 பேருக்கும் ஃபீட் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் தயாங் சரி நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே அப்படின்னு. அதுவா வா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். எங்கே தான் அவன் இப்படி கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்களும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. தயாங் வந்துட்டு ஒரு பெரிய பீச் ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ பின்னாடி செம்ம பெரிய பீச் இருக்குது, அங்கே தான் போகிறீங்க. பீச்சை பார்த்து தான் உங்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும், அதான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே உங்கள் ஸ்லிப்பரை கழட்டி விட்டு தண்ணியில் காலை வச்சு ஆட ஆரம்பிச்சிடுறீங்க. தயாங்க சிரிச்சுட்டு இது மட்டும் இல்லை அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். பார்த்தா ஒரு பக்கத்தில் ஒரு போட் இருக்குது. போட்டு நம்ம போட்டிங் போகிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் வா அப்படின்னு சொல்லி உங்களை அதில் கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அவங்க பின்னாடியே போகிறீங்க. போட்குள்ளே என்னதும் தயாங் வந்துட்டு அவனே தான் போட் வந்துட்டு பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. என்னெல்லாம் டேலண்டெல்லாம் இன்னும் ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த போட் வந்து ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது, அங்கே போய் ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே தயாங்க பார்த்துட்டு இது என்ன இடம் அப்படின்னு. இது ஒரு சின்ன ஐலாண்ட், இங்கே நான் எப்போல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இங்கே வருவேன், இந்த இடம் நல்லா இருக்கும், நீ வா இது நம்ம இடம் தான் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. யாருமே இல்லாத ஐலாண்ட், அப்படியே அமைதியாக. ஆனால் அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே அங்கே ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான், அதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக இருக்குது, யூ மேட் மை டே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. தயாங்க சிரிச்சுட்டே உனக்காக தான் எல்லாம் பண்ணேன், என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. அது ஒரு குட்டி ஐலாண்ட் தான், ஸோ அதில் வந்துட்டு கம்மியான இடங்கள் தான் இருக்குது. நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உங்களுக்காக அவன் ரெடி பண்ணி வச்ச வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இந்த வீடு அப்படின்னு
முன்னாடி வரும்போதெல்லாம் போட்டில் தான் இருப்பேன். அதுலேருந்து வந்து சும்மா தான் இங்கே உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் ஒன்று மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடை கட்டினேன். அப்படி வித்தின் 1 வீக் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நல்லா உள்ளே சுற்றி பார்க்குறீங்க. ஆனால் அது செம்மையாக இருக்குது. ஏ 1 வீக்கில் இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ சூப்பராக உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தயாங்க ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. தயாங்க சிரிச்சுட்டு அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்காவா, ஐயோ நம்ம இங்கேயே இருந்தலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க கூட எங்கே இருக்க சொன்னாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிறா தயாங்க. 2 பேரும் செம்ம ஹாப்பியாக. அப்புறம் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வச்சுருக்கான். அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்து தயாங்க. என்னடி ஆச்சு, எதுக்குடி அழுகுற, பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ தான் அடி பிடிச்சிருக்குண்ணா அப்படி. பிடிக்கலன்னு அழுகலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சின்ன வயசுலேயே என் அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு அப்படின்னா எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசுகிறா அப்படிங்கிற தயா. இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் சித்தி தான் எனக்கு எல்லாமே செஞ்சாங்க தான், இல்லைன்னா சொல்ல. இருந்தாலும் எனக்காக ஸ்பெஷலாக இந்த மாதிரி அப்படிங்கும்போது என்னால் முடியல. என்ன அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்குறீங்க. பிடிக்குமாவா, ஏன்டி நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என் லைஃபே இது வரைக்கும் நான் எதுக்கு வாழ்கிறேன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன்டி. மாஃபியா லைஃப்பில் எப்படி இருக்கும் தெரியுமா, செம்ம போரிங்கான லைஃப்டி. எப்போ பார்த்தாலும் கேங்ஸ்டரு சண்டை அப்படி தாண்டி போயிட்டு இருந்துச்சு. நீ வந்ததுக்கப்புறம் தானே நாங்களே சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் கம்மி தான். நீ எது கேட்குறியோ எல்லாம் உனக்கு இருக்கும், கேட்காததும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அந்த ஜந்தத்துலேயே அங்கேயே எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜாலியாக 2 பேரும் அங்கே உள்ள தண்ணியிலலாம் ஆடுறீங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அப்புறம் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு பசிக்குது. நீங்கள் எனக்கு பசிக்குது சாப்பிடணும், இப்போ நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் தான் மறுபடியும் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஏன் ரெஸ்டாரண்ட் போகணும், உனக்கு என்ன ஃபுட் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணால் இங்கே வரும் அப்படிங்கிறான். செம்ம ஹாப்பியாகிடுது. குமுதா ஹாப்பி என்னாச்சு மாதிரி ஹீரோ ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் அடுக்கி விட்டுறீங்க. தயாங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி விட்டுறான். எல்லாமே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு 2 பேரும் அப்படியே செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சரி ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு பெட்டில் போய் படுத்துறீங்க. தயாங்க என்னடி சாப்பிட்டது வந்து படுத்துட்ட அப்படிங்க, வேறு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு. என்ன பண்ணுமா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி தயாங்க அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் வேணாம் இதெல்லாம் நம்ம நைட்டு அப்படின்னு. நைட்டு என்ன டே என்ன எல்லாம் ஒன்று தான் பேபி, ஹாப்பியாக இருக்கும் போது அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தயாங்க உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.